ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். கடந்த ஒரு சில தினங்களாக ஒரு முக்கியமான செய்தி உலாவிக் கொண்டிருக்கின்றது. அந்த செய்தி தொடர்பில் மிக சாதாரணமாக ஒரு கைது இடம்பெற்றிருக்கின்றது, அல்லது இந்த கைதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று எல்லோரும் கடந்து செல்லுகிறோமே ஒழிய அதற்குள் இருக்கக்கூடிய மிக பெரும் முக்கியமான தகவல்களை பகுத்து பார்ப்பதற்கு அனைவரும் தவறிவிடுகிறோம். 2009ஆம் ஆண்டின் பின்னர் நாம் செய்யக்கூடிய பெரும் தவறாக இருப்பது, ஒரு செய்தி வருகின்ற போது அதற்கு முன்னர் அதற்கு பின்னர் இடம்பெறப் போகின்ற ஆபத்துக்களை உணராமல் அது அந்த சூழ்நிலையில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தகவலாக தொழில்நுட்பம் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்திலிருந்து குறிப்பாக ஈழத் தமிழினம் மெல்லை சாகாமல் நிரந்தரமாக இந்த பூமி பந்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட ஆசையோடு இருக்கக்கூடிய உங்களுள் ஒருவனாக நான் இந்த கருத்துக்களை முன்வைக்கின்றேன். இந்த கருத்து அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக கருதப்படுகிறதா என்றால் நிச்சயம் கருதப்படுகிறது. ஏன் கருதப்படுகிறது என்றால், இன்று எங்களுடைய இனம் படுகின்ற துன்பமும் அதனுடைய அடையாள அழிப்புகளும் இனத்தினுடைய பெரும் ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு மூலங்களாக இருக்கக்கூடியது யார் யார் என்று தேடாமல் என்று அற்ப சொற்பமாக தங்களை ஒரு பகட்டுக்காக காட்டக்கூடியவர்களை நாங்கள் ஏன் நம்புகிறோம் என்கின்ற அந்த வலுவான ஒரு காரணம் தொடர்பில் நாங்கள் அனைவரும் விவாதிக்காமலும் அது தொடர்பான அடுத்த கட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்தாலோசிக்காமலும் இருப்பதுதான் இனத்தினுடைய பெரும் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் ஒரு பயமும் மட்டும்தான் இந்த இடத்தில் உங்களை சந்திக்கின்ற போது எனக்கு இருக்கின்றதை ஒழிய மிச்சம்படி யார் மீதும் கோபமோ குறையோ இல்லை. இப்போது பார்க்கின்ற போது சிறீ டெலோவினுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உதயராசா கைது செய்யப்பட்டார். போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு தகவல் மட்டும் செய்தியாகவும் சமூக வலைத்தளங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றன. அதற்குள் இருக்கக்கூடிய மிக ஆபத்துக்கள் தொடர்பில் நாங்கள் ஏன் பகுத்து பார்க்காமல் இருக்கிறோம் என்பது மட்டும்தான் இங்கு கூறக்கூடியது ஒன்று. இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தீர்கள் என்றால், அண்மையிலே நடக்கின்ற தமிழர் பகுதியிலே நாசகார செயல்களோடு தொடர்படுகின்றவர்கள் தொடர்பில் ஒரு பொறுப்பான கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி இந்த கைதின் பின்னர் பல விடயங்கள் தொடர்பில் இவர்களிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும், ஒரு நீதியான விசாரணையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்கின்ற தோரணையில் ஒரு அறிக்கை கூட வெளியிடாமல் டக்ளஸின் கைதாக இருக்கலாம், சிறீ டெலோவின் கைதாக இருக்கலாம், அதே போன்று இன்னொரு பல கைதுகள் இடம்பெற்ற போதெல்லாம் மௌனமாக இருக்கிறது. மௌனம் என்பதை விட கள்ள மௌனமாக இருக்கிறது. ஏன் அந்த கள்ள மௌனம் என்பதையும் இந்த இடத்தில் ஒரு முறை உடைத்து பேசலாம். இது ஒரு கட்சியை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு தலைமை ஒழிய ஒரு கட்சி மீது இருக்கிற குறைகளை கூறக்கூடிய நிலையில் யார் இருக்கிறார்கள்? மக்கள் இருக்கிறார்கள். மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் யார் இருக்கிறார்கள்? ஊடகங்கள் இருக்கிறது. அந்த ஊடகங்களை ஒடுக்கக்கூடிய வகையில் யார் இருக்கிறார்கள்? சட்ட பயங்கரவாதம் இருக்கிறது. ஆனால் சட்ட பயங்கரவாதமும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சட்ட பயங்கரவாதத்தால் ஒரு இனத்திற்குரிய விடிவை கொடுக்க முடியாது. ஒரு இனத்தில் இருக்கக்கூடிய குறைகள், அந்த இனத்துக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக போராட முடியும். அந்த போராட்டங்களோடு நிறுத்த வேண்டுமே ஒழிய அதனை கடந்து மக்களை மிரட்டுவது, ஊடகங்களை மிரட்டுகின்ற வகையில் சட்ட பயங்கரவாதம் செல்லக்கூடாது என்பதும் பொது கருத்தாகவும் பொது நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. இப்போது பார்ப்போம். சிறீ டெலோ கட்சியினுடைய தலைவர் உதயராசா கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி 7 நாட்கள் அவரை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்துத்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உதயராசா என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறுகின்றார். அதனோடு பேலியகொட பகுதியில் கடந்த மாதம் 29ஆம் தேதி 4 கிலோ 423 மில்லிகிராம் கொக்கையின் போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளது. கொக்கையின் போதைப் பொருளுடன் இளம் யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாந்தோட்டை வீரக்கொட்டிய பிரதேசத்தில் வைத்து மேற்படி யுவதி கைது செய்யப்பட்டுள்ளார். அதே பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய யுவதி கைது செய்யப்பட்டுள்ளார் கூறப்படுகிறது. இந்த யுவதி பல்கலைக்கழகம் ஒன்றில் டிப்ளோமா கற்கை நெறியை பயின்று வருகிறார் என்றும் போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளனர். ஹெரோயின் போதைப்பொருள் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் யுவதியின் காதலன் மீதும் சந்தேகப்பட்டுள்ள போலீசார் அவரையும் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றார்கள். உதயராசா கைது, அதனோடு பேலியகொட பகுதியிலே ஒரு பெரும் போதைப் பொருள் ஒன்று கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறான கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது. ஏன் நீங்கள் உதயராசாவின் விவகாரத்தை பெரிதாக பேசுகிறீர்கள் என்று கேட்கலாம். உதயராசா யார் என்பதை பார்ப்போம்.
கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உதயராசாவை தமிழரசு கட்சிக்குள் அழைத்து வர வேண்டும் என்கின்ற கடுமையான தர்க்கத்தை புரிந்திருக்கின்றார் இப்போது இருக்கக்கூடிய தேசிய பட்டியலின் நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள். வவுனியா கணேசபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உதயராசாவோடு நிற்கிறார்கள். வவுனியாவில் உதயராசாவை இணைத்தால் எங்களுக்கு ஒரு ஆசனம் மேலதிகமாக கிடைக்கும் என்கின்ற வைத்தியர் சத்தியலிங்கத்தின் ஆதரவு நிலைப்பாடு அல்லது அவருடைய தர்க்கம் நியாயமானது. காரணம், அவர் கூறியபடி அன்று உதயராசா வந்திருந்தால் உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் ரவிகரனுடன் இன்னும் ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நிச்சயமாக அது வைத்தியர் சத்தியலிங்கம் அல்ல, மேலதிகமான ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கும். அவர் நீண்ட போராட்டம் நடத்துகிறார். உதயராசாவை நீங்கள் இந்த கட்சியிலே தேர்தல் கேட்க வையுங்கள் என்று. என்றால் அந்த கட்சி இப்போது இருக்கின்ற நிலை உங்களுக்கு புரியும். ஆனாலும் கூட இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. அந்த கட்சியை மயிரிழையில் உயிர் தப்பியது அல்லது நூல் இழையில் உயிர் தப்ப வைத்தது ஸ்ரீதரனாக இருக்கின்றது. அவர் கூறுகின்றார், 2011 பங்குனி 7ஆம் தேதி என்னை இவர்கள் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து துப்பாக்கி பிரயோகம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த துப்பாக்கி பிரயோகத்தை அப்போது மேற்கொண்டதில் முதன்மையானவராக இருந்தவர் இவர் என்கின்ற குற்றச்சாட்டு தான் எல்லோரும் கூறுகிறார்கள். இவர் மீதுதான் அந்த குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு 30 நிமிடத்தில் எனக்கு உடனடியாக அவர் தொலைபேசி அழைப்பை எடுத்து எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதாக அவர் அந்த கூட்டத்திலே விவாதித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட போது நொச்சியாகம போலீஸ் நிலையத்துக்கு அவர் செல்வதற்கு முதல் உதயராசா வந்ததாகவும் ஊடகங்களிலே அன்று செய்தி வெளியாகி அதன் பின்னர் இது தொடர்பில் உதயராசாவிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று இவர் அன்றிருந்த ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுகின்றார். கடிதங்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. இல்லை, சத்தியலிங்கம் கூறுகிறார் இல்லை இணைக்க வேண்டும் என்று. ஸ்ரீதரன் கூறுகிறார் இணைக்க முடியாது. நீண்ட வாத பிரதிவாதத்துக்கு பின்னர் அந்த கூட்ட குறிப்பில் இது இருக்கலாம், சிலவேளை இது கதைக்கப்பட்ட பின்னர் அது நீக்கப்படலாம், அது தெரியாது. கூட்ட குறிப்பு யார் பார்ப்பது என்று. இவ்வாறு அன்று உதயராசாவை இணைத்திருந்தால் சத்தியலிங்கம் கூறுவது போன்று நிச்சயமாக ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்று அந்த உதயராசாவை மக்கள் தமிழரசு கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றவர் என்று மிகவும் லாபகமாக கூறியிருப்பார் அல்லது கூறப்பட்டிருப்பார். ஒருவேளை அவர் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார் என்றால் வைத்தியர் சத்தியலிங்கம் கூறுவது போன்று அவருக்கு வவுனியா பகுதியில் ஒரு கணிசமான ஆசனம் இருக்கின்றது. இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்ததையும் யாரும் மறக்க முடியாது. ஆனாலும் அது நீண்ட போராட்டத்தின் பின்னர் அவருடனான உடன்பாடு எட்டப்படுவதில்லை என்று கட்சி முடிவெடுக்கிறது. அந்த இடத்தில் மாவை சேனாதிராஜா அதே போன்ற அந்த கட்சியில் இருந்த மூத்தவர்கள் பலர் அதனை நிராகரிக்கின்றார்கள். அன்று அந்த இணைப்பு தொடர்பில் அல்லது இன்று உதயராசாவும் தமிழரசு கட்சிக்குள் இருந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கின்றது. அதன் பின்னர் அந்த பகுதியிலே இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. நொச்சியாகம பகுதியிலே ஸ்ரீதரன் அவர்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு தொலைக்காட்சி செவ்வியில் கூட அதனை குறிப்பிட்டிருந்தார். தன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டவர் கூட வந்திருந்தார்கள் என்று. ஆனால் ஸ்ரீதரனுக்கும் சந்திரகுமாருக்கும் என்ன விவகாரம்? ஸ்ரீதரன் உதயராசாவோடு இந்த குற்றச்சாட்டு, சந்திரகுமாரோட என்ன குற்றச்சாட்டு என்கின்ற போது இப்போது பாருங்கள், ஸ்ரீதரன் அந்த போராட்டம், அதாவது கிவுலோயா போராட்டத்துக்கு செல்லுகின்றார் வவுனியா பகுதிக்கு. ஆனால் அவர் முன்வரிசைக்கு செல்லவில்லை. ஆனால் இந்த உதயராசாவை பார்த்தீர்கள் என்றால் சாணக்கியன், சுமந்திரன் அந்த அந்த அணியோடு அவர் அருகாகவே வருகின்றார், அவர்களோடு ஒன்றாகவே வருகின்றார். ஒருவேளை வருகின்ற மாகாண சபைக்கு அவரோட கூட்டுக்கள் இருந்ததோ தெரியாது. ஆனாலும் கூட இப்போது ஸ்ரீதரன் என்ன பேசினார் என்று பாருங்கள். அப்ப சந்திரகுமார நீங்க பாத்தா நாங்க பண்ணிக்கிறது இன்றைக்கு நீங்க அவன் உறுதியை திருப்பி வேணா போலாம். போராடுவோம் போராடுவோம் சந்திரகுமார் செல்வம் அடைக்கலனோடு தான் அவர் மிகவும் பேசக்கூடிய இந்த காணொலி கிடைக்கப்பட்டிருக்கிறது. சந்திரகுமாரோடு எப்படி நான் நிற்பது? அந்த சந்திரகுமார் தான் இந்த உறுதிகளை கொடுத்தவர். அதற்கு எதிராக என்னால் போராட முடியாது என்று கூறுகிறார். இப்போது பார்த்தீர்கள் என்றால் அந்த முரண்நிலை அல்லது தேசவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் அடைக்கலம் தேடுகின்ற நிலைமை வடக்கிலே இருக்கின்றது. கிழக்கு தூய்மையாகி விட்டதா என்று கேட்கலாம். கிழக்கிலும் இருக்கின்றது. பிள்ளையானோடு இருந்தவர் களுவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் உறுப்பினர், அந்த டிஎம்பிபி கட்சியில் உறுப்பினரை இழந்தவர் இன்று எங்கிருக்கிறார்? சாணக்கியனின் பாசறையில் இருக்கின்றார். சாணக்கியன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து தமிழரசு கட்சிக்குள் வந்தார். இப்போது அவர் ஏனைய கட்சிகள், தமிழரசு கட்சியில் இருந்தவர்களை வெளியேற்றி ஏனைய கட்சியினரால் தமிழரசு கட்சியை நிறைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது பலர் வருகின்றார்கள். அங்கிருந்த உண்மையான தமிழரசு கட்சிக்காரர்கள் கட்சி நடவடிக்கை என்று வெளியேற்றப்படுகிறார்கள். கொள்கை இல்லாதவர்கள் வருகின்ற போது அந்த இடம் கொள்கைக்குரிய இடமாக இருக்காது. அது தனக்கேற்றால் போல் எல்லாத்தையும் வளைத்துக் கொள்ளும். அதே போன்றுதான் கிழக்கில் இடம்பெறுகிறது.
மாகாண சபை தேர்தலில் தான் இணைந்து போட்டியிடுவதா இல்லையா என்பது தொடர்பில் முடிவில்லை. யார் கூறுகிறார்? உதயராசா ஸ்ரீடெலோ இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர். ஆனால் அந்த கட்சியோடு இணைந்து செல்வது தொடர்பில் நாங்கள் முடிவெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஸ்ரீடெலோ உதயராசா கூறுகிறார். இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நிச்சயமாக நீங்கள் இப்போது பாருங்கள் உதயராசா என்ன கூறுகிறார் என்று. அதாவது டெலோ கட்சியினுடைய வவுனியா மாவட்டத்தின் முக்கிய அமைப்பாளர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மயூரன் அவர்களும் அருகில் இருக்கிறார். டெலோவினுடைய முக்கியஸ்தர் இருக்கிறார். ஸ்ரீ டெலோவினுடைய தலைவர் கதைக்கிறார். பாருங்க என்ன நடக்கிறது. அடுத்து மாகாண சபை தேர்தலில் நீங்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அது வாய்ப்புகள் என்பது இந்த மாகாண சபைக்கான தீர்மானத்தை நாங்கள் போட்டி போடுவதா இல்லையான்றது, நான் போட்டி போடுவதா இல்லையா என்ற முடிவை நான் இன்னும் எடுக்கவில்லை. அப்படியான சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக தமிழரசு கட்சியோடு இணைந்து போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய பிரதி முதல்வராக தற்போது இருக்கின்ற தமிழரசு கட்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இது கட்சிக்குள்ளால் ஏதேனும் திட்டமிட்டு செயற்படுத்தின ஒரு செயற்பாடாக இருக்கும்? இல்லை, தமிழரசு கட்சியுடன் அவர் இணையறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அப்படி தமிழரசு கட்சி இணையறதுக்கான அறிகுறிகள் எங்களுக்கு எந்த விதத்திலையும் உண்மையில தெரியப்படுத்தவும் இல்லை. எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை. தமிழரசு கட்சியில் அவர் இணையறதுக்கான அப்படியான வாய்ப்புகள் எனக்கு தெரிய இல்லை. இப்போது கேட்டிருப்பீர்கள். அப்படியாயின் இலங்கை தமிழரசு கட்சியின் கொள்கை என்ன? அடுத்தது டக்ளஸ் தேவானந்தா விவகாரத்தில் பார்ப்போம். டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்ட போதும் இதே கட்சி கள்ள மௌனம் காத்து. ஏன் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாது. சென்றால் யாழ் மாநகர சபையினுடைய நிலைமைகள் மோசமாகிவிடும். பாருங்கள், கொள்கை என்று கூறுகின்ற கட்சிக்கு கொள்கை இல்லை. கொள்கை என்று பேசக்கூடிய கட்சியிடம் மக்களுக்காக பேசக்கூடிய திராணி இல்லை. இந்த இரண்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்னும் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் சதீஷ் என்பவர் 4 கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு இப்போது பிணையில் வந்திருக்கின்றார். அவரிடம் விளக்கம் கோரியும் இந்த கட்சி கடிதம் அனுப்பவில்லை. அவரை கட்சியிலிருந்து இடைநிறுத்தியதாகவும் அனுப்பவில்லை. ஏன் அனுப்பவில்லை என்ற கேள்வி எல்லோரிடம் இருக்கின்றது. அவர் அந்த கட்சியினுடைய பதில் தலைவரின் மிகவும் நெருக்கத்துக்குரியவர் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வவுனியா வன்னி பகுதியிலே யுத்தத்தின் பின்னர் வவுனியா மாநகர சபை வருவதற்கு முதல் நகர சபையாக இருந்தபோது அந்த நகர சபையிலே கடுமையான அழுத்தங்கள், கடுமையான செயற்பாடுகளை முன்வைத்தவர் அன்றைய காலப்பகுதியிலே தமிழரசு கட்சியின் முக்கிய பிரமுகராகவும் ஆசிரியராக இருந்த MM ரதன். அந்த MM ரதன் அவர்களை சூழ்ச்சியால் குறித்த குற்றச்சாட்டுகளோடு தொடர்பட்டு இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர். அவர் மீது ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் போலீசாரின் உதவியோடு அவரை சிக்க வைக்கப்படுகின்றார். ஆனால் அந்த சிக்கலில் இருந்து ரதன் வெளியிலே நிரபராதி என்று வெளியிலே வருகின்றார். ஆனால் அவர் வெளியிலே வருவதற்கு முதல் கைது செய்யப்பட்ட உடனே அவர் மீது கட்சியிலிருந்து இடைநிறுத்தியதாக கடிதம் அனுப்பப்படுகிறது கட்சியினுடைய பதில் செயலாளர். அதன் பின்னர் பார்த்தால் அவர் அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகவே அவர் வெளியிலே வருகிறார். உளவியல் ரீதியாக அவர் மரணம் அடைகிறார். அவருடைய குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் அவருக்கு அபகீர்த்தி ஏற்பட்டது என்று அறிந்து அதன் பின்னர் பார்த்தால் கிளிநொச்சி பகுதியிலே இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அலண்டீலன் என்பவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரிடம் விசாரணை கூறாமல் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அன்றைய பதில் செயலாளராக இருந்தவர் முகநூலிலே அந்த கடிதத்தை பதிவிடுகிறார். ஆனால் இப்போது அந்த அலண்டீலனுக்கு கூட வழக்கு செய்கின்ற நிலைக்கு பதில் செயலாளர் சென்றது. இவ்வாறு பார்க்கின்ற போதெல்லாம் நீங்கள் ஒரு விடயத்தை பாருங்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் உடனுடன் நீக்கல்களும் விளக்கங்களும் கோரப்பட்ட போது எவ்வாறு நல்லூர் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் மீது மட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்றார்கள். ஒருவேளை எடுத்திருக்கிறார்களோ தெரியாது. ஆனால் பொதுப்பரப்பில் அந்த விடயம் எடுக்கப்பட்டதாக கட்சி அறிவிக்கவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிக வினாவாக இருக்கின்றது. உதயராசா தொடர்பில் பற்றி பலதையும் கூறுகிறீர்கள் என்று சொன்னீர்களே, இவ்வளவுதானா கூறினீர்கள் என்று கேட்கிறீர்கள். உதயராசாவின் பூர்வீகம், அவர் புங்குடுதீவை பூர்வீகமாக கொண்டவர். வட்டக்கட்சியை புறப்படமாகவும் வாழ்விடமாகவும் கொண்டு வாழ்ந்து வருகிறார். அதன் பின்னர் அவரிடம் 3-4 குடும்பத்தில் சகோதரர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறாக அவருடைய குடும்பங்கள் கடந்து செல்கின்றன. இந்திய இராணுவத்தின் காலப்பகுதியிலே அவருடைய தந்தையாருடைய கடைக்கு உண்பதற்காக சென்ற தமிழ விடுதலை புலிகளின் 4 உறுப்பினர்கள் அந்த இந்திய இராணுவம் கைது செய்ய தயாராகி வந்தபோது அந்த இடத்திலே அவர்கள் மரணமானதாக பத்திரிகை செய்திகள் கூறப்படுகிறது. உதயராசாவின் தந்தையினுடைய கடைக்கு உணவருந்த வந்தவர். அதன் பின்னர் பார்த்தால் EPR சிவா, அதன் பின்னர் அவர் டெலோவில் இருந்த டெலோ சிவா என்று எல்லோரும் கூறுவார்கள். இந்த வரலாறு பலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். கிளிநொச்சி கிரேசி, அதாவது விடுதலை புலிகள் அமைப்பிலே ஒரு தளபதியாக இருந்தவர். அவருடைய தந்தையாரின் பேர் கணபதி பிள்ளை. அவரை எல்லோரும் அன்பாக
குத்தியன் கணபதி பிள்ளை அண்ணன் என்றுதான் அவரை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அழைத்துக் கொள்வார்கள். அவரை ஒரு அன்பு அல்லது ஒரு பாசமாக அந்த வகையில் அழைத்து அவரை கிளிநொச்சி சந்தை பகுதிக்கு அழைத்து சென்று படுகொலை செய்கின்றார் குறித்த இபிஆர்ல சிவா. அதன் பின்னர் பார்த்தால் அந்த சிவா அதே தினத்திலே இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. புலிகள் அமைப்பிலே இருந்த எழிலன் அவர்களுடைய சகோதரர் கிளிநொச்சி பகுதியிலே படித்துக் கொண்டிருந்தவர் செல்கின்ற போது அவரையும் அழைத்து வந்து சுட முற்பட்டவோ அவருடைய தாயை கட்டி அணைக்கின்றார். அந்த தாயை கட்டி அணைத்த போது அவரும் படுகொலை செய்யப்படுகிறார். இவ்வாறு உதயராசாவின் சகோதரருக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கின்றது. ஏன் இதனை எல்லாம் கூற வேண்டி இருக்கின்றது என்றால், உண்மையில் சில விடயங்களை பார்க்கின்ற போது இன்று நெடுந்தேவி பகுதியிலே தமிழரசு கட்சி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட கட்சியோடு இன்று தமிழரசு கட்சி மாநகர சபையில் செல்லுகின்றது. இவ்வாறான ஈழ விடுதலை போராட்டத்தில் பல குற்றங்களை செய்த இவர்களோடு தமிழரசு கட்சி பங்குதாரராக போகின்றது இன்று பலரும் கூறலாம். அப்படியாயின் டெலோ இபிஆர்ல போன்ற கட்சிகளை எந்த அடிப்படையில் அது தலைவர் அந்த விடயங்கள் தொடர்பில் அவர்களோடு விரிவாக பேசினார். அவர்கள் நீண்ட காலங்களாக சில விடயங்களில் இருந்து அவர்கள் தமிழ் தேசிய விடயங்களோடு ஈடுபட்டிருந்தார்கள் என்கின்ற பல விடயங்கள் இருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பில் இந்த இடத்தில் பேச வரவில்லை. 2009 பின்னர் யார் யார் குற்றச்சாட்டுகளோடு தொடர்பாக இருந்தார்கள் என்று உதயராசா மீது மக்கள் பல குற்றச்சாட்டுகள், அதே மாதிரி சந்திரகுமார் மீது பல குற்றச்சாட்டுகள். சந்திரகுமார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் கீதாஞ்சலியோடு இணைந்து கிளிநொச்சி பகுதியில் வவுனியா பகுதியில் ஐநாவுக்கு எதிராகவே போராட்டம் நடத்தியவர். அந்த போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களோடு சந்திரகுமார் போராட்டம் நடத்துகின்ற போது ஐநாவுக்கும் மக்களை நியாயப்படுத்தி கடிதம் எழுதியது சம்பந்தன் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த கடிதத்தை ஒழுங்கமைத்தவர் சுமந்திரன். சந்திரகுமார் தொடர்பில் சுமந்திரன் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். சுமந்திரனுடைய கூற்றை நீங்கள் ஒரு முறை கேளுங்க. கிளிநொச்சியிலே திட்ட தெளிவாக அவர்களுடைய முகவர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு கொள்கை கிடையாது. ஏனென்றால் அவர் சுயேட்சை. சுயேட்சை என்றால் நினைத்ததை நினைத்த நேரம் சொல்லிக் கொண்டிருப்பது. இன்றைக்கு கேடயம், நாளைக்கு வேறொன்று. அவருக்கு கொள்கை கிடையாது. தமிழ் மக்கள் அப்படியானவர்கள் அல்ல. நாங்கள் கொள்கையிலே ஊறியவர்கள். நாங்கள் கொள்கைக்காக பல உயிர்களை கொடுத்தவர்கள். அதை கிளிநொச்சி மண்ணிலே இருந்து நாங்கள் அவருக்கு சொல்ல வேண்டும். எதற்காக இத்தனை தியாகங்களை செய்தோம், எதற்காக இத்தனை அர்ப்பணிப்புகளை செய்தோம்? நாங்கள் கொள்கைக்காக செய்தோம். கொள்கைதான் எங்களுடைய உயிர் மூச்சு. அப்படி இருக்கத்தக்கதாக எந்த கொள்கையும் இல்லாமல் சுயேட்சையாக வந்து நின்று எங்களுக்கு சவால் விடுகிற ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவரை காணாமல் ஆக்க வேண்டும். அவர் பலரை காணாமல் ஆக்கினார். அப்படியாக அவரை காணாமல் ஆக்கி விடாதீர்கள். பாவம், அவரை அரசியலிலே இருந்து காணாமல் ஆக்கி விடுங்கள். அவர் செய்ததை அவருக்கு செய்ய வேண்டாம். அவர் செய்தது, அவர் அந்த நேரம் சார்ந்த இந்த கட்சி செய்தது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதை விடுத்து அரசியலிலே இருந்து அவரை துப்புரவாக ஒதுக்கி தள்ளிவிடுங்கள். இதற்கு பிறகு இப்படியான ஒரு முகவர் இந்த மண்ணிலே எழுந்து நிற்க கூடாது. அது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. கிளிநொச்சியிலே இருக்கிற மக்களுடைய கையிலே தான் அது இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலேயும் சில முகவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அங்கே கவனித்துக் கொள்கிறோம். ஆனால் கிளிநொச்சி வாழ் மக்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பெரிய பொறுப்பை நீங்கள் உதறி தள்ளக்கூடாது. இதை நீங்கள் செய்தேயாக வேண்டும். 6ஆம் 7ஆம் தேதிக்கு பிறகு சந்திரகுமார் என்ற பேரே கிளிநொச்சியிலே கேட்கக்கூடாது. அப்படி ஒருவர் வந்தார் போனார் என்று பழைய நினைவாகவே தான் அது இருந்துவிட வேண்டுமே தவிர அவர் இங்கே இருக்கக்கூடாது. என்ன துணிச்சலோடு வந்து எங்களுடைய மக்களுடைய வாக்கை கேட்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். அவரோடு நிற்கிறவர்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த 2 நாட்களிலே கூட போய் சொல்லுங்கள். என்ன துணிச்சலோடு இவர் இங்கே வந்திருக்கிறார், என்ன முகத்தோடு எங்களிடத்திலே வந்து வாக்கு கேட்கிறார். இதை நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. இப்படியெல்லாம் எதிரும் புதிருமாக பேசிவிட்டு எந்த அடிப்படையில் இந்த கூட்டுக்கள் இணைவது? ஒரு பெரும் குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர். தமிழ் மக்கள் எப்போதும் அறத்தோடு வாழக்கூடியவர்கள். அவர்கள் மத்தியிலே இந்த போதை வஸ்து கலாச்சாரம் அல்லது கலாச்சார சீர்வழிவு என்பது திணிக்கப்பட்டது. அவர்கள் ஒருபோதும் விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது அவர்கள் அதன் மீது ஒருபோதுமே அவர்கள் அதனை அனுமதித்தவர்களும் இல்லை. அவருடைய பகுதிகளிலே அவர்கள் அதற்கு எதிராகவே தங்களுடைய நிலைப்பாடுகளை முன்வைத்திருக்கிறார். அவர்கள் 2009 வரையும் ஒரு தனிப்பட்ட அற ஒழுக்கத்தோடு, ஒரு ஒழுக்க கட்டுப்பாடோடு வாழ்ந்தவர். அந்த கட்டுப்பாடுகளை சீரழிக்க வேண்டும், அந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிராக நடக்க வேண்டும் என்றுதான் அனைத்து விடயங்களையும் செய்தவர்கள் என்று சமூகத்திலே
தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய கட்சி என்று தமிழரசு கட்சியை கூறலாமோ தெரியாது. இவ்வாறான சூழ்நிலையில் மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள், இதனை யார் கையாளுவது அல்லது யார் இதனை கட்டமைப்பது என்கின்ற ஒரு தவிப்பு மக்களிடம் இருக்கின்றது. எதற்கும் பதில் தெரியாது, எதற்கும் பதில் இல்லாமல் அல்லாடுகிறோம். யாரிடம் இதனை செல்வது, யாரிடம் இதற்கு பதில் தேடுவது என்கின்ற பொறுப்பு மக்களிடம் இருக்கின்றது. மக்கள் பாவம், மக்களிடம் குறை சொல்லிவிட முடியாது. என்பிபியின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்தார்கள் என்பதற்காக அந்த மக்கள் பிழையானவர்கள், அந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய அல்லது அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய விரக்திக்கு யார் காரணம்? ஒரு மனிதன் விரக்தி அடைந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே பல விடயங்கள் எதிராகவே இடம்பெற்றுக் கொண்டது. அந்த ஒரு சூழ்நிலை தான் அங்கு இடம்பெற்றிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், பொறுப்போடு பார்ப்போம். இதில் என்ன இடம்பெறப் போகிறது, யார் யார் இதற்கு சாட்சியாக மாறப்போகிறார்கள். இனிவரப்போகின்ற நாட்களில் இன்னும் ஒரு மேலதிகமான தகவலையும் கூறிவிட்டு செல்கிறோம். வடமாகாணத்துக்கான போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்பான பலருக்கான விநியோக பாதைகள் 3 இடங்களில் இருப்பதாக நாங்கள் முன்னர் கூறியிருக்கின்றோம். வவுனியா, யாழ்ப்பாணம் 2 இடங்கள். ஜே.கே. பாயினுடைய கைதின் பின்னர் இடம்பெறுகிற விசாரணைகளும் இப்போது நடக்கிற பல கைதுகளுக்கு காரணமாக இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம் போன்றவற்றிற்கு விநியோக பாதையாக இருந்தவர்கள் கூட பல நெருக்கடிகளில் இப்போது சிக்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய விவகாரங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் விரைவாக வெளிவரும் என்கின்ற நம்பிக்கையோடு தமிழ் மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய அறம் சார்ந்த கருத்துக்கள் அறத்தோடு கூறப்படுகிறது. இது யார் மீதும் கோபம் அல்ல. இந்த அறத்தின் பால் நின்று தமிழ் இனத்துக்கான ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக பொறுப்போடு இந்த கருத்துக்களை கூறுகிறோம் என்று கூறி பல அதிர்ச்சிகள், உதயராசாவின் கைதின் பின்னர் இன்னும் பல அதிர்ச்சிகள் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. இறுதியாக வெள்ளவத்தை பகுதியிலே ஒரு வீடு மோசடி தொடர்பிலும், அதாவது காணி வளவோடு தொடர்பான ஒரு வீடு மோசடி தொடர்பிலும் 2015-16 ஆண்டு காலப்பகுதியில் உதயராசா மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த விடயம் இறுதியிலே ஒரு கட்டத்திலே அவையும் முடிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூறப்பட்டிருந்தன. ஆனால் இவ்வாறான சூழ்நிலை தான் தொடர்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது, எப்படி இடம்பெறப் போகிறது. இது யார் மீதான அவதூறும் அல்ல, மாறாக மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு பொறுப்பான ஊடகத்தினுடைய பணி என்பதை கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.